டெய்லி லிமிட் வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் 50,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் ஷாப்பிங்கில் வந்து 3.5 லட்சம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம். கார்டை யூஸ் பண்ணி மாதத்துக்கு நம்ம ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம்மில் வந்து 5 முறை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை தவிர மற்ற பேங்க் ஏடிஎம்மில் வந்து மெட்ரோவில் வந்து 3 தடவையும், அதே மெட்ரோ இல்லாத நகரங்களில் வந்து 5 தடவையும் நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதாவது பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதே அதுக்கப்புறம் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரூ. 21 ப்ளஸ் டேக்ஸஸ் வந்து பிடிக்கிறாங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஏடிஎம்மில் நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணும்போது மட்டும்தான் நம்மளை வந்து டிரான்சாக்ஷனை வந்து பண்ணுறதா கருதுகிறாங்க. அதே பேலன்ஸ் என்கொயரி பண்ணும்போதோ, இல்லை மினி ஸ்டேட்மெண்ட் பண்ணும்போதோ, இல்லை பின் சேஞ்ச் பண்ணும்போதோ அது வந்து டிரான்சாக்ஷனாக கருதுறது கிடையாது. ஸோ அது வந்து 5 முறைக்கு மேற்பட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதே கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணும்போது மட்டும் 5 முறைக்கு உள்ளது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம்மை தவிர மற்ற ஏடிஎம்மில் நம்ம வந்து பண்ணுற ஒவ்வொரு கேஷ் வித்ட்ராவலும், அதுக்கப்புறம் பேலன்ஸு என்கொயரியும், அதுக்கப்புறம் பின் சேஞ்சு, அதுக்கப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே டிரான்சாக்ஷனாக தான் கருதப்படும். அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் தவிர மற்ற ஏடிஎம்மில் வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து 10,000 தான்.